Dame un grrr. ¿Un qué? Un grrr. ¿Un qué? ஸோ ஹலோ மக்களை, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து சேனல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேக்ரவுண்டு இடிக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். நான் வந்து செட் ஆஃப் பிக்சர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பிக்சர்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் டைசன், இருங்க ஒழுங்காக காமிக்கிறேன். மைக் டைசன், ஐயே நிற்க மாட்டேங்குதுங்க. மைக் டைசன், ஜான் விக், எப்படி கெத்தா, பேட்மேன், ஐ எம் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கோஸ்ட் ஆஃப் சிஷிமா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கேன். A4 ஷீட்டில் கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன், காசு இல்லைப்பா என்கிட்ட. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கோஸ்ட் ஆஃப் சிஷிமா இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது வந்து நான் ஒட்டும் போது காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒட்டக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கேமரா இந்த இதில் திருப்ப முடியல, அதனால நான் இப்படியே திருப்பி காமிக்கிறேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே உட்காருவோம்ல இந்த இடத்துல, இந்த பேக்ரவுண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான், இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதை வைக்கணும். ஸோ வந்து இது 10 மானு வேறு தெரில, நான் எடுத்ததே பார்த்தீங்கன்னா 9 பிக்சர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு ஒட்டி பார்ப்போம், செட் ஆச்சுன்னா ஓகே, அப்படி செட் ஆகலைன்னா நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுத்து நம்ம ஒட்ட வேண்டியது தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம், பிளேடு வச்சு கட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும். இது வேற, இந்த பிளேடு வேற ஆகும்னா அது வேற அடி வாங்குதுங்க ஸ்கேலு. நான் என்ன செய்தேன் என்று என்னிடம் கோவித்துக் கொள்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து இது இருக்கும், அந்த இதுதான் வச்சுருப்பேன், இதுதான் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒர்க் ஆகுது, லைட்டெல்லாம் எரியுது. என்ன பிரச்சனைனா சுற்றியும் டைல்ஸு, அது என்ன பண்ணுது, ப்ளூ கலரை ஃபுல்லாக அப்படியே அடிச்சு அப்படியே மூஞ்சோட நீளமாக தெரியுது. உஜாலா விளம்பரத்துக்கு ஏதோ ஆடு கொடுக்குற மாதிரி இருக்குது. இனிமேல் ரெகுலர் கண்டென்ட்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். கண்டென்ட் ஐடியாவும் நிறைய இருக்குது, எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. காலேஜ் போயிடுறோம், ஏகப்பட்ட வேலைகள் உள்ளது, அங்கே போய் சும்மா தான் இருப்பேன். சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒட்ட போகிறோம். ஒட்டிடுவோமா? ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் கேமரா ஆங்கிள் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே மக்களே, பேசுகிறது வந்து கொஞ்சம் எக்கோ அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பேசுகிற ஒரு ஆங்கிள் கரெக்டாக. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆங்கிளுக்குள்ளேயே அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்ட போகிறோம். இந்த கேமரா ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர், பெரிய ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு அதுக்குள்ளே எப்படி வேணால் ஒட்டிக்கலாம் கரெக்டாக. எஸ், ஸோ வந்துட்டு நான் அதை தான் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. அன்வான்ட் ஆடியோஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட், இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ஆனால் ஃபோன் இல்லை. என்ன தெரிகிறது சார்? ட்ரைசெப்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ பார்த்தீங்கன்னா இவனைத்தான் வச்சு இவங்களை ஒட்ட போகிறோம். ஓகே, ஒட்டிடலாம். ஒட்டிட்டு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை காமிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு வழியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸை செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் எல்லாமே ஓகே தான், பட் இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 பிக்சர்ஸ் நான் ஒட்டணும். அது வந்து ஒட்டிடலாம். அடுத்த வர வீடியோவில் அது ஒட்டி தான் வரும், சரிங்களா? அடுத்த வர வீடியோவில் வந்து அதை ஒட்டி தான் வரும். ஸோ வந்து இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.